வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம AK64 படத்தை பற்றி ஒரு செமையான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AK64 படத்தை வந்து ராகுல் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரோமியோ பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம ஆதிக்கிற விஷயம் தான் டேரக்ட் பண்ணுறாரு அண்ட் ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் அப்படின்றது சொல்லப்பட்ட நிலைமையில் இப்போ பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் அப்புறம் மாதிரி சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்மளுக்கு விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமா நம்ம அனிருத் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தில் மியூசிக் பண்ண கிடையாது, ஜிவி பிரகாஷ் குமார் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்போசிஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ராகுல் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் வந்து மியூசிக் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆதிக்கிற சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தென் இதை பற்றின ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வரும், இந்த மந்த் எண்டில் வரும், இல்லை வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூவி ட்ராக்கர்ஸ் தான் ஷேர் பண்ணிருக்காங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகல. ஃபெப்ரவரிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சா தான் நம்ம AK ரேசிங் போக முடியும் அப்படின்றதுனால ஃபெப்ரவரி மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் எதிர்பார்க்கலாம். நம்ம AKவோட வெறித்தனமான படம் வந்து அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தோ இல்லை வந்து நம்ம AKவோட சைட்லேருந்தோ வரல. ஸோ லாஸ்ட்டாக நம்ம சுரேஷ் சார் போட்ட ஒரே ஒரு ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AK64 அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்ற மட்டும் தான் போட்டிருந்தாரு. பட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பற்றியோ இல்லை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டெக்னீஷியன்ஸ் யார், டேரக்டர் யார், இந்த மாதிரி எந்த விஷயமே வரல. பட் ஆதிக்கிற விஷயம் தான் கன்ஃபார்ம் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ண போறாரு அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இது வரைக்குமே தகவல் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றின என்ன அஃபிஷியல் வந்து தகவல் ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் பதிலாக அனிருத் தான் இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறாரு AK64 அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.